ஒரு உயர்நிலைப் பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 450 இருக்கிறாங்க. அந்த 450 பேரை வந்து பார்த்துக்க 15 டீச்சர்ஸும் அதே மாதிரி 3 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து 1050 ஆகுது அப்படின்னா, அப்போ எவ்வளோ இங்கே டீச்சர்ஸ் கூடுவாங்க, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகிகள் கூடுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதே தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 450 இருந்தப்போ 15 டீச்சர்ஸ் வந்து போதுமானதாக இருந்ததா, அப்போனா 1050 இருக்கப்போ எவ்வளோ அப்படின்னு நம்ம பாக்ஸ் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஓகேயா, 450 பேருக்கு 15 டீச்சர் போதும் அப்படின்னா 1050 பேருக்கு எத்தனை டீச்சர்ஸு அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி கேன்சல் பண்ணுவோமா. அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 15 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா இது என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். இதை 3 டேபிளில் திரும்பி அடித்தோம் அப்படின்னா 35 வருமா. அப்போ வந்துட்டு 1050 பேருக்கு எத்தனை டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா 35 டீச்சர்ஸ் வேணும். இதே மாதிரி நிர்வாகிகள் பார்க்க போகிறோம். இப்போ 450 பேருக்கு வெறும் 3 நிர்வாகி போதும்னு சொன்னாங்களா. இப்போ 450 பேருக்கு 3 பேர் அப்படின்னா 1050 பேருக்கு எத்தனை பேர். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் ஒரு 0 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிள்லேயே இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 15 வருமா. திரும்பி 15 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 7 டைம்ஸ் வரும். அப்போ 1050 பேருக்கு எத்தனை நிர்வாகிகள்னால் 7. அப்போ மொத்தமாக 35 டீச்சர்ஸும் 7 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் தேவைப்படுவாங்க. ஓகேயா.